Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Entry பண்ணா வெற்றி. Download the app. Hindustan College of Arts and Science admissions open 2025-2026 for UG, PG and research programs. சீமான் அவர்களுடைய அந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு ஒரு மாநாடு, ஆடு மாடு மாநாடு அப்படின்னு. அது நாட்டுல 1000 பிரச்சனை கிடக்குது, 1000 சிக்கல் கிடக்குது. அதை தட்டி கேட்கல. என்ன சொல்றாங்கன்னா இவர் ஆடு மாடுக்காக போராடுகிறார், கல்லுக்காக போராடுகிறார். அப்ப இது பூரா யாருடைய செயல் திட்டம்? ஆனா அது எந்த நோக்கம், எதற்காக செயல்படுகிறீர்கள்? ஏன் நேர கோர்ட்ல போய் ஆடுவாங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்க நெறியாளர் அவர்களே. எல்லா பிரச்சனைக்கும் அப்புறம் அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஒரு போராட்டம்ன்றது 4 நாளா போய் உள்ள போட்டு அடைச்சு போட்டாங்களா? அது எப்படி இயற்கையாக அதை வாழக்கூடிய அதை போய் 4 நாள் 5 நாள் அப்படி செய்யலாமா? அது கேட்டுச்சா எனக்காக வந்து போராடுங்கள் மனிதர்களே மனிதர்களே கேட்குமா? அதுதானே சொல்றாரு, அது கேட்குமா? அதனாலதான் நான் பேசுறேன், நான் ஆடு மாடை பாதுகாக்கிறேன் அப்படின்னு அவர் போராடுகிறார். ஆனால் நான் வரவேற்கிறேன். ஆனால் இது வந்து அந்த மேட்ரு கரெக்ட். அதே எந்த சேரி மக்களுக்கான பிரச்சனையையும் பாருங்க. ஆடை விட மாடை விட பன்னியை விட கேவலமாக இந்த மக்கள், இந்த நாடு சக மனிதனை செய்கிறது. கோயில் சொத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு செல்லவில்லை, கோயில் சொத்தை எடுத்து ஆட்டையை போடவில்லை, கல்விச்சாலையை உருவாக்குகிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. ஒருவேளை இந்த திமுக அதை எடுத்து ஆட்டையை போடுதுன்னா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சமீப காலமா நிறைய தட்டி கேட்குறீங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு விசிகாவில் இருந்து அண்ணன் திரு சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக அவர் பேசும்போது கோவில் பணத்தை எடுத்து கல்விக்காக கொடுக்கறது பற்றி சில கருத்துக்கள்லாம் பேசியிருந்தார். அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அவர் அது கூடாது அப்படின்ற பொருள்படும் விதமாக கூட சொல்ல, ஆனால் நாங்கள் கடந்த காலங்கள்லாம் நாம் பண்ணும்போது நாங்கள் தானே பண்ணோம், அரசாங்கத்திலிருந்து ஏன் பண்ண மாட்டீங்களான்ற விதத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இப்போ நிகழ்காலத்தில் ஒரு முதல்வர் வேட்பாளர்ன்ற மாதிரி நாங்களாம் பார்க்குறோம். பட்டவேர புரட்சி தமிழ் என்ற பட்டவேர அவரை சூட்டிக்கிட்டார். அவங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இவர் புரட்சி தமிழன். அதெல்லாம் சரி. ஆனால் இந்த பேச்சு பேசும்பொழுது இவர் சங்கியாவே மாறிவிட்டார் என்பதை போல் தோன்றுகிறது. பிஜேபியோட கூட்டணி வைக்கல, இனிமேல் நான் தாண்டா சவார்கரு, நான் தாண்டா ஹோல்வார்கரு, நான் தாண்டா ஹெட்கவர், ஏன் தமிழ்நாட்டின் மோடி அப்படின்னுமே ஆகிட்டார். உண்மையை ரொம்ப பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, யார் புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் தான் கவிழ்த்தேன். யார? பிஜேபி கூட்டணி. ஏமா கவிழ்த்தீங்க பிரதமர் அப்படின்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், அவங்கள போய் கூட்டணி வச்சு அவங்க ஆட்சியை பிடிக்க வச்சுட்டேன், அவங்க மற்ற ரகமாக செயல்படுகிறார்கள், இனிமேல் என் வாழ்நாளில் செத்தாலும் சாவின் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னைக்கு இல்லை. ஆனால் கூட்டணி கடைசி வரைக்குமே வைக்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா சரி, அரசியல் ஒரு மூவ் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி டைலாக் சொல்கிறது, கோயில் இருக்கிற காசை எடுத்து ரோட்லேயே போட்டாங்க, இல்லை கோயிலில் இருக்கிற காசு எடுத்து ஆட்டையை போட்டாங்களா? சொல்லுங்கள், பேசுவோம். கோயிலில் இருக்கிற காசு எடுத்து கல்விச்சாலை உருவாக்குகிறார்கள். நான் சொல்லுவேங்க, கோயில் இல்லாத ஊரில் கூட நீ வாழலாம், ஆனால் கல்விச்சாலை இல்லாத ஊரில் வாழவே கூடாது. இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்பதற்கு, நான் இவ்வளோ பேசுவதற்கு, இன்று கேமரா நம்மளை வந்து எடுப்பதற்கு எல்லாமே கல்வி தானே? கல்வி தானேங்க. சாமியா? எந்த காசு அவர் எந்த காசு எடுக்க சொன்னா? கவர்மெண்ட் காசுல பண்ணுங்க, நாங்க இது கவர்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு கோயில்ல யார் கையில இருக்கு? அறநிலைத்துறைன்றது என்ன? அரசாங்கம் தானங்க. கோவில வந்து செழுமைப்படுத்திருக்கு, செழுமைப்படுத்திருக்கு அந்த பணத்தை பயன்படுத்த. அப்ப கோயிலுக்கு வர்ற காசு பூரா வந்து குஜராத்தில் இருந்து வருகிறதா, இல்ல உத்தரப்பிரதேசில் இருந்து வருகிறதா, இல்ல RSS கும்பல் அனுப்புகிறதா? கோயில் வந்து ஏன் காசு? நானும் போனேன், முருகனை, முருகா எனக்கு பார்த்து ஏதாவது வழி பண்ணு முருகா, அவன் காசை போட்டு வர்றேன், ஏன் காசு தானே? முருகனை செஞ்சு கொடுக்குறாருல்ல, செஞ்சு கொடுத்ததுமே அந்த காசு எடுத்து நீ வந்து முருகன் பேர ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு, நல்லது சிறப்பு. மறைமுகமா ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க இல்லையா? இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றதே வந்து கடவுள் மறுப்பு பேசுறதுனால தானே இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அப்படி பேசுறாங்க இல்லையான்ற. அப்பெல்லாம் இல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டாரு அறிஞர் அண்ணா, அந்த காலத்தையே சொல்லிட்டாரு. ரைட்டா? அதனால அந்த இதெல்லாம் அவங்க பேசல, அவ்வளவு பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒருத்தர் இல்லை. அதை பத்தி இல்ல, நான் சொல்றது திமுக வந்து அவங்க பெரியார் வழி வர்றதுனால கடவுள் மறுப்பு இதையெல்லாம் மறைமுகமா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தானே கோயில் சொத்தை எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்ற பொருள்படும் விதமா அதை நான் நேரடியெல்லாம் பேச முடியாதுன்னு சூசகமா சொல்றாரு. அதனுடைய கருத்து, கோயில் சொத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு செல்லவில்லை, கோயில் சொத்தை எடுத்து ஆட்டையை போடவில்லை, கோயிலை வச்சு எதுவும் கலவரம் பண்ணவில்லை, கோயிலை வச்சு சாதி பிரச்சனையோ மத பிரச்சனை உருவாக்கவில்லை.
கல்விச்சாலையை உருவாக்குகிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. விடுதலை சிறுத்தை வரவேற்கிறது என்றால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வரவேற்கிறார் என்று அர்த்தம். நாங்கள் தாங்க மக்கள் தாங்க விடுதலை சிறுத்தைகள். எங்கள் தலைவர் வரவேற்கிறார், சங்கத்தமிழ் வரவேற்கிறோம்னா நல்ல விஷயம். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அந்த திமுக அதை எடுத்து ஆட்டையை போடுதுன்னா சொல்லுங்கள். நான் கேட்குறேன், யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது. நான் கேட்குறேன், தட்டி கேட்குறோமே, எந்த மாற்று கருத்தும் இல்லையே. சமீப காலமாக நிறைய தட்டி கேட்குறீங்க. சமீப காலம் அல்ல, நாங்கள் கூட்டணி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் தட்டி கேட்போம். தவறு நடந்தால் அதை நல்ல செய்தால் நாங்கள் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். எடப்பாடியே ஒரு நல்லது செஞ்சவங்களும் பாராட்டுவோம். அதில் வந்து நான் மக்கள் பக்கம் நிற்கிற ஆளுங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைன்னு யார் நினைக்கிறீங்க? மக்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி. ஒரு பெண் பிரச்சனையா விடுதலை சிறுத்தை வரும். அது எடுத்துக்காட்டு சொல்லணும், போகிற போக்கில் அடிக்கலை. நம்ம அந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம், எந்த கட்சியாக ஆதரிச்சு அந்த பெண்மகளுக்கு சிறுமதிக்கு விடுதலை சிறுத்தை ஆதரிச்சிச்சுல, அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போவுமே எடுத்து கூட பாருங்கள். மதத்தில் ஒரு பிரச்சனை வருது, இஸ்லாமியர்கள் சிக்கல் அப்படின்னா அடரா போடுற மதச்சார்பின்மை, வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, நாங்கள் தாங்க போராடுறோம். ஆனால் நாங்கள் மக்கள் பக்கம் போராடுறோம். அந்த வகையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்ததை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அறநிலைத்துறை என்ற பேரில் சும்மா முருக மாநாடு நடத்துவது, அது பண்ணுறது, அந்த வெட்டி வேலையும் செய்யக்கூடாது. அதையும் நாங்கள் சொல்கிறோம்ல. சீமான் அவர்களுடைய அந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு ஒரு மாநாடு, ஆடு மாடு மாநாடு அப்படின்னு, அதை எப்படி பார்க்குறீங்க பிரதர்? இது வந்து ஒரு காலத்தில் வந்து வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அது ஒரு பெரிய தத்துவம்னு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மனித மாண்பு, மனித நேயம். இன்றைக்கி ஆடு மாடுக்கெல்லாம் பிரச்சனை, அதுக்கு விளைச்சல் நிலம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி வந்து சீமான் போராடுகிறார் என்றால் மேலோட்டமாக பார்த்தோம்னா அது சிறப்பாக தான் இருக்குங்க. நான் வள்ளலாருக்கு இணையாக சொல்கிறேன், சீமான் நல்லா பார்த்துக்கிறேங்க, பாராட்டக்கூடியதான். அடுத்து பார்க்கணும், சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய ஐயா இருந்தார், உங்களுக்கு தெரியும், பேர் அறிஞர், சமூக விடுதலைக்காக போராடியவர். அதே நேரத்தில் இந்து மக்களுக்காகவும் போராடியவர். அவர் வந்து ராமகிருஷ்ண பரமாத்மா இறந்த பிறகு இவரே தலைவராகிறார். அந்த அமைப்புக்கு தலைவராகி அவர் இருக்கும் பொழுது பிராமணர்கள், சென்னையை சார்ந்த பிராமணர்கள் 10 பேர் போய், ஐயா இந்த பசுமாடுகள், இந்த மாடுகள்லாம் ரொம்ப இங்கே கஷ்டப்படுது, அதில் பராமரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம், அது செய்ய போகிறோம், எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் காது கேட்காத மாதிரி அப்படி சும்மா அப்படியே பார்த்து சும்மா நிற்கிறாரு. திருப்பி கேட்குறாங்க, அப்பையும் சும்மா இருக்கிறாரு. அவருடைய கர்மயோக புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்குங்க. 3ஆவது முறை சொல்ல டென்ஷன் ஆகிட்டு கம்ப எடுத்துகிட்டு போட்டுறாரு, டம்முன்னு போட்டுட்டு கேட்குறாரு, உங்கள் ஊரில் சேரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சேரி இருக்குது. அங்கே எப்பயாவது நீ போயிருக்கிறியா, அந்த மக்களை நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டுருக்காரு. இல்லை அதெல்லாம் ஏண்டா, உன்னை மாதிரி வாழ்கிற ஒரு மனுஷன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், அவனுக்கு வந்து வாழ்வு இடம் இல்லாமல் இருக்கிறது, இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவனுக்கு சரி பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, ஆடு மாடு பேர சொல்லி ஆட்டையை போடுறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன்னு அடித்து விரட்டி விட்டுறாரு. அது வந்து அதுக்கு தெரியும், அது எங்கெங்கே என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும் அதுக்கு தெரியும். ஆனால் இந்த வேலை செய்யாமல் சக மனிதனை போய் நீ பாரு அப்படின்றாரு. அதுமாதிரி நாட்டில் 1000 பிரச்சனை கிடக்குது, 1000 சிக்கல் கிடக்குது, அதை தட்டி கேட்கல. இன்னைக்கு நாங்கள் ஏன் மதச்சார்பின்மை நடத்துகிறோம், ஏன் கோட்டை சுட்டு மாட்டிட்டு வாடான்னு சொல்கிறோம்? எதுக்குங்க? இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது, தலித்துகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது, ஏன் தமிழர்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தட்டி கேட்கணும். நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் வந்து நான் ஆடு மாடை பாதுகாக்கிறேன் அப்படின்னு அவர் போராடுகிறார். ஆனால் நான் வரவேற்கிறேன். ஆனால் இது வந்து அந்த மேட்ரு கரெக்டு. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, ரெட் கிராஸ்லாம் வந்துச்சுன்னா கேஸை போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஆடுகளையும் மாடுகளையும் நீங்கள் ஒரு இதுக்குள்ள 4 நாளாக நீங்கள் வைக்கலாமா? நான் யதார்த்தமாக கேட்குறேன்னு. அப்போ அதுவே ஒரு துன்புறுத்தல் இல்லையா? நீங்கள் வந்து உங்களுக்கு பேர் வரணும், இன்றைக்கி கரெக்டாக டிவினா அதை பற்றி பேசணும், பல டிவி லைவ் போடணுன்றதுக்காக நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட அதை செஞ்ச நோக்கம் சூப்பர். அது என்ன, விளைநிலச்சத்தில் போய் மேய்ஞ்சிட்டு போகுது. நாலாம் ஆடு மாடு மேய்ச்ச குடும்பத்திலேருந்து வந்தவன். எங்களுக்கெல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து, நான் எந்த ஊர் தெரியுமில்ல, சேரன் இருக்கார் டைரக்டர், பழையூர்பட்டி, அந்த ஊரை சார்ந்தவன். அவர் நிலம் இங்கிட்டு சேரன் இடம், எங்கள் பக்கத்தில் எங்கள் நிலம். எங்கள் ஐயா வந்து 15, 20, 30, 40 ஆடு மாடு வளர்ப்பார். எங்கனையும் நாங்கள் வந்து பிடிக்காதெல்லாம் போடுறதில்ல, அதுவாக போகும் மேய்ஞ்ச பிறகு எங்கள் நாய் அப்படியே கூட்டியாந்து அப்படியே கொண்டா வந்துடும். இதே இன்றைக்கி கூட நடக்குது. நம்ம அதை தொழிலை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம், படித்து இன்ஜினியர் ஆகி வெளிநாடு போய் இப்போ டெவலப் ஆகிட்டோம். அதனால் ஆடு மாடெல்லாம் விற்று விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னமும் அது மாதிரி மக்கள் இருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கிறது. அப்போ விளைநிலச்சல் மட்டுமல்ல, அதுக்கு போய் தின்னணும்ல, தானாக போய் சாப்பிட்டா தாங்க சிறப்பாக இருக்குது. கட்டி போட்டு மனிதனே ஒத்துக்கிற மாட்டேன். உனக்கு என்ன இதுதான் சாப்பிடுவானா, அவனுக்கு பிடிச்ச பிரியாணி, இட்லி, தோசை அவனா செலக்ட் பண்ணிக்கிறதான ஒரு சிறப்பு. அது மாதிரி ஆடு மாடு
அதுக்கெல்லாம் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவையான முடிச்சுட்டு அங்கே போய் என்ன செய்யுங்கன்னா அங்கேயே வந்து புழுவை போடும், மாடு வந்து அங்கேயே சாணியை போடும். அது வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கும், நல்லா வளரும். இதெல்லாம் இயற்கை இறைவன் படைத்தது தான். உங்களுக்கு இப்போ இயற்கையாக அப்படி தான் இருக்குது, யூனிவர்ஸே அப்படி தான் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் வந்து இயற்கை உருவான பிறகு தான் மனிதன் உருவானான், ஆடு மாடு உருவான பிறகு தான் மனிதன் உருவானான், புல் பூண்டு உருவான பிறகு தான் மனிதன் உருவானான், பறவைகள் உருவான பிறகு தான் மனிதன் உருவானேன். ஆனால் மனுஷன் அதை போல் ஆட்டையை போட்டு சாப்பிட்றேன். அதெல்லாம் வேண்டான்னு தானே அவர். அதான் நான் சொல்கிறேன், வரவேற்கிறேங்க. இதுக்கு போய் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. நான் சொல்கிற பாயிண்ட் இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் நீங்கள் வந்து போடலாமா? அப்படி போட்டில நீங்கள் வந்து சேரி மக்களுக்காக நீ பல பிரச்சனை நடந்துக்கிட்டு. ஆனால் பரவாயில்ல, அந்த இதுக்காக போராடினார், பஞ்சம் நிலத்திற்காக அப்படியே விட்டுட்டாரு. கரெக்டாக அது மாதிரி மக்கள் பிரச்சனையை நீ எடுங்க. இதுக்கு நீ கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் போய் நீ இது மாதிரி ஏன் செஞ்ச, எதுக்காக வந்து இப்படி எல்லாம் செஞ்சுருக்குற அப்படின்னா நாங்களே உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். இப்போ இதை வந்து இன்னொரு பார்வையில் பார்த்தா என்ன வர்றாங்கன்னா, ஒரு கருத்து அதையும் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆடு மாடுக்காக போராடுகிறார், கல்லுக்காக போராடுகிறார். அப்போ இது பூரா யாருடைய செயல் திட்டம் அப்படின்னு கேட்குற ஆள் இருக்கிறான்ல, சில பேர் கேட்குறாங்கல்ல. இப்போ எங்கள் கட்சியில் ஒரு ஆள் கேட்குறாருல்ல, ரைட்டாக. அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த போராட்டம் வந்து நான் வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இளைஞரணி வரவேற்கிறது, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது எந்த நோக்கம், எதற்காக செயல்படுகிறீர்கள்? ஏன் நேர கோர்ட்டில் போய் ஆடுவாங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. எல்லா பிரச்சனைக்கும் அப்புறம் அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஒரு போராட்டம்ன்றது இல்லை, போராட்டம் மக்களை நீங்கள் அரசியல்படுத்துவது. ஆனால் போராட்டம் என்ற பெயரில் ஏறக்குறைய பல ஆயிரம் ஆடு மாடு வந்திருக்குன்னு சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அனுப்பியிருக்காங்க. ஆடு மாடு 4 நாளாக போய் உள்ளே போட்டு அடைச்சி போட்டாங்களா? அது எப்படி இயற்கை, அதை வாழக்கூடிய அதை போய் 4 நாள் 5 நாள் அப்படி செய்யலாமா? அது கேட்டுச்சா? எனக்காக வந்து போராடுங்கள் மனிதர்களே கேட்குமா? அதான் சொல்கிறாரு, அது கேட்குமா? அதனால தான் நான் பேசுகிறேன். அதுதான் நீ வந்து அடைச்சி போடுற. நான் ரெட் கிராஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, அது எவ்வளோ மாடு வந்துச்சு, என்ன வந்துச்சு, ஏது வந்துச்சுன்னு போட போகிறாங்களா. ஆனால் இதை வந்து நீ கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் போய் சுவாமி வேணந்தர் சொன்னதை போல் நீ கோர்ட்டில் போய் அதுக்கு தீர்வு எடுங்க. அதே எந்த சேரி மக்களுக்கான பிரச்சனையையும் பாருங்கள். ஆடை விட மாடை விட பன்னியை விட கேவலமாக இந்த மக்கள், இந்த நாடு சக மனிதனை செய்கிறது. அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. அதான் நம்முடைய கருத்து. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs.